டேய் முரட்டு மூதேவி, நீ என்ன பெயிண்ட் அடிக்கிறியா இல்ல பிரஷால செவத்துக்கு சொரிஞ்சு விடுறியா? கிண்டலா இருக்கா? நான் என்ன முன்ன பின்ன இந்த வேலையை செஞ்சிருக்கேன்? பேசாம அந்த ஆளுங்க கேட்ட பணத்தை கொடுத்து தொலைச்சிருக்கலாம். என் உயிர் போகுதுங்க. இத்தனை நாள் மீரா எல்லா வேலையும் பார்த்துட்டு இருந்தா, நீ ஹாயா ஊர் சுத்திட்டு இருந்த. இப்ப வேலை செய்யணுங்கும் போது உடம்பு வணங்க மாட்டேங்குது. ஐயோ புடிங்க. வா தாத்தா, ஒரு வாய் காஃபி குடிச்சிட்டு வந்து கண்ணி பண்றேன். டேய் அம்மா, யாருப்பா? வீடு வெள்ளை அடிக்க வேணும்னு சொல்லி ஸ்திரீகார கபால கிட்ட ஆள் வேணும்னு சொல்லியிருந்தீங்களாமே. ஆமா, அதான் வந்திருக்கோம். ஓஹோ, நீங்க வெள்ளை அடிக்கிறவங்களா? பின்ன கொள்ளை அடிக்கிறவங்களா? என்ன இந்த ஆளு கொஞ்சம் ஓவரா பேசுறான்? இல்லம்மா, அவன் புதுசு. டேய் சுமாரா. அம்மா, வீடு ஃபுல்லா அடிக்கணுமா இல்ல ரூம் மட்டும் ஏதாவது அடிக்கணுமா? ஃபுல்லா தான்ப்பா அடிக்கணும். அப்போ ஒரு 15 நாள் ஆயிடுமா? எதுக்குப்பா 15 நாள்? இந்த வீட்டுக்கு பெயிண்ட் அடிக்கிறதுக்கு எதுக்கு அவ்வளோ நாள்? பின்ன பழைய பெயிண்ட் எல்லாம் சொண்டி எடுக்கணும், பட்டி பார்க்கணும், அப்புறம் பெயிண்ட் அடிக்கணும். இத பாருப்பா, எனக்கு 2 நாள்ல வேலை முடியணும், அவ்வளவுதான். அப்படின்னா பழைய வழக்கு தேய்ங்க, பூதம் வந்து செஞ்சு கொடுக்கும். இத பாரு, உன்னால முடியும்னா முடியும்னு சொல்லு, முடியாதுன்னா முடியாதுன்னு சொல்லி போயிட்டே இரு. அம்மா, அவன் தொழிலுக்கு பூசுமா. டேய் நீ சுமாரா. அம்மா, கம்மி நாள்ல செய்யணும்னா ஆளுங்க அதிகமா தேவைப்படும். மெதுவா செய்யணும்னா 4 ஆளுங்க இருந்தா போதுமா? ஆளுங்க கம்மியா இருக்கணும், வேலையும் சீக்கிரம் முடியணும். 6 பேர் வருவோம்மா. ஒரு வாரத்துல முடிச்சு கொடுத்துருவோம். ஒரு ஆளுக்கு தினசரி கூலி 450 ரூபாமா. ஏப்பா, இதுக்கப்புறம் நீங்க வேலையே செய்ய போறது இல்லையா? இந்த ஒரு வீட்டுல பெயிண்ட் அடிச்சு மொத்த பணத்தை இங்கேயே சம்பாதிக்கணும்னு நினைக்கிறீங்களா? வேலை ஜாஸ்தியா இருக்குமா? இத பாருப்பா, 4 நாள்ல முடியுங்க, 1500 ரூபாய் தந்துடுறேன். இந்தாப்பா பெயிண்ட் அப்பா அவங்கள்ட்டே கொடுத்துருவோம், அவங்களே அடிச்சுக்கிட்டோம். டேய் சும்மாறா. அம்மா, கட்டுப்படி ஆகாதுமா. ஏயா, இந்த காசு கூட கிடைக்காம தானே தெரு தெருவா சுத்திட்டு இருக்கீங்க. கிடைக்கிற காசை வாங்கிட்டு வேலை செய்ய வேண்டியதானே? மாடு மாதிரி உழைச்சிட்டு தம்மா துண்டு சம்பாத்தியம் பண்றதை விட வயித்துல ஈர துணியை கட்டிக்கிட்டு வீட்லயே படுத்துருப்போமா. சரி, நீங்க கிளம்புங்க, நான் வேற ஆளை பாத்துக்கிறேன். போமா, நீ இல்லைன்னா எங்களுக்கு 1000 வீடு இருக்குமா. ஏ வாயா, நம்ம தொழிலுக்கே மரியாதை எல்லாம் போயிடும். இந்த கபாலிய கொன்னாதான் சரியா வரும். கண்டவங்க கிட்டயும் பேச்சு வாங்க விட்டானே. மீரா, வீட்டுக்கு எதுக்காக வெள்ளை அடிக்கணும்? வீடு நல்லா தானே இருக்கு. இல்ல தாத்தா, ஒரு வாரம் நம்ம வீட்ல பூஜை பண்ண போறேன். கணபதி பூஜையில இருந்து எல்லா பூஜையும் பண்ண போறேன். அப்போ நிறைய பேர் வருவாங்க போவாங்க. அப்ப வீடெல்லாம் சுத்தமா இருக்கணும்ல. வீடு எப்படி இருந்தா என்ன, வரவங்களுக்கெல்லாம் சாப்பாடு போடு போதும். இது நான் முடிவு பண்ற விஷயம், யாரும் தலையிட தேவையில்லை. தள்ளுங்க, தஞ்சாவூர் நந்தி மாதிரி முன்னாடி நின்னுகிட்டு. எங்க இந்த சட்டையை அப்படியே மடிச்சு பீரோக்குள்ள வச்சுட்டு கடைக்கு போய் 4 பெயிண்ட் டப்பாவும் பிரஷும் வாங்கிட்டு வாங்க. எதுக்கு? ஏன் எதுக்குன்னு சொன்னா தான் போவீங்களோ? வீடு பெயிண்ட் அடிக்கணும். அது எவனாவது பெயிண்டர் கிட்ட சொன்னா அவனே இதெல்லாம் கொண்டு வருவான்ல. அவங்க மானாவாரியா காசு கேக்குறாங்க, கட்டுப்படி ஆகாதுங்க. அதுக்காக நீ எப்படி மீரா பெயிண்ட் அடிப்ப? நான் எதுக்கு பெயிண்ட் அடிக்கணும்? நீங்க எதுக்கு இருக்கீங்க? நானா? பின்ன வெளிநாட்டுல எல்லாம் அவங்கவுங்க வீட்டுக்கு அவங்கவுங்க தான் வேலை செஞ்சுக்கிறாங்க. கிளம்புங்க கிளம்புங்க. என்னால முடியாது, எனக்கு ஆபீஸ் இருக்கு. ஏன் உங்க ஆபீஸ் மேனேஜருக்கு போன் பண்ணி லீவ் சொல்ல முடியாதா? முடியாது, லீவ் தர மாட்டாரு. நீங்க இப்படி சொல்லுவீங்கன்னு தெரிஞ்சுதா நானே போன் பண்ணி லீவ் சொல்லிட்டேன். பெயிண்ட் பிரஷ் வாங்கிட்டு வாங்க, மத்தியானம் சோறு போட்டு 2 வேளை டீ குடுக்கறேன். ஒண்ணு நீ என்ன அடிக்கணும், இல்ல நான் வீட்டை பெயிண்ட் அடிக்கணும். அப்படிதானே? பெயிண்ட் பிரஷ் வாங்கிட்டு வந்து வீட்டுக்கு பெயிண்ட் அடினா. டேய் முரட்டு மூதேவி, நீ என்ன பெயிண்ட் அடிக்கிறியா இல்ல பிரஷால செவத்துக்கு சொரிஞ்சு விடுறியா? கிண்டலா இருக்கா? நான் என்ன முன்ன பின்ன இந்த வேலையை செஞ்சிருக்கேன்? பேசாம அந்த ஆளுங்க கேட்ட பணத்தை கொடுத்து தொலைச்சிருக்கலாம். என் உயிர் போகுதுங்க. இத்தனை நாள் மீரா எல்லா வேலையும் பார்த்துட்டு இருந்தா, நீ ஹாயா ஊர் சுத்திட்டு இருந்த. இப்ப வேலை செய்யணுங்கும் போது உடம்பு வணங்க மாட்டேங்குது.
ஐயோ புடிங்க. வா தாத்தா, ஒரு வாய் காஃபி குடிச்சிட்டு வந்து கண்ணி பண்றேன். டேய், இந்த ஹால் வேலையை 6 நாளில் முடிக்கணும். மீரா என்னை பார்த்துக்க சொல்றா. போய் காப்பியை சட்டுன்னு முழுங்கிட்டு சீக்கிரம் வந்து சேரு. பதினஞ்சு 20 வயசு பசங்கள்லாம் படிச்சு நடிக்கிறாங்க. இந்த பரதேசி போய் இதுக்கு போய் அழுத்துக்கிறான். தாத்தா, ஐயோ என்னாச்சு தாத்தா? கட்டாந்தரையில விழுந்தோம், கையில பிரஷா? டேய், உனக்கு உதவி பண்ணலான்னு ஏணி மேல ஏறினேன்டா. கால் ஸ்லிப்பாகி கீழே விழுந்துட்டேன்டா. ஐயோ, நீங்க சறுக்கு மரத்துல ஏறினாலே அது சாஞ்சிரும். எதுக்கு இந்த உடம்பு வச்சுட்டு அதுல ஏறினீங்க? டேய் மாதவா, என்னை மெதுவா உருட்டி கொல்ல பக்கம் கொண்டு போடா. மீரா வந்து பார்த்தா உன்னை கொன்னுடுவா. நான் என்ன பண்ண? நீ தாத்தா வேலை வாங்கின, அதனாலதான் அவர் கீழே விழுந்தாருன்னு சொல்லுவா. சொன்னாலும் சொல்லுவா. தாத்தா, இந்த ப்ராப்பர்ட்டிக்குள்ள இருந்து உங்களை பிரிச்சு எடுக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். நீங்க அப்படியே படுங்க, 4 குடம் தண்ணி எடுத்து வந்து ஊத்துறேன். அறிவு கெட்டவனே, அதுக்கு இன்னும் நிறைய நாள் இருக்குடா. முதல்ல என்ன தூக்குடா. இருங்க. அப்படியே 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 இந்த கை அப்படியே கொஞ்சம் ஏழுங்க. அப்படியே அப்படியே லெஃப்ட் போட்டு ரைட்டு. சூப்பர். தாத்தா, சும்மா சொல்லக்கூடாது, நல்லாவே பெயிண்ட் அடிச்சிருக்காரு. அவருக்கு இப்ப பாத்துக்கிட்டு இருக்கிற வேலை போனா கூட இந்த வேலையை வச்சுக்கிட்டு பொழைச்சுக்குவாரு. மீரா, மாதவ ரொம்ப கடுமையா உழைச்சிருக்காம்மா. இனிமேலாவது நீ அவங்ககிட்ட ரொம்ப அன்பா நடந்துக்கம்மா. ஆமா தாத்தா, பாவம். இந்த பெயிண்டோட ஈரம் காயிற வரைக்கும் அவரை அடிக்க மாட்டேன்னு டிசைட் பண்ணிருக்கேனே. பாபா, சீக்கிரம் இங்க கொண்டு வை. என்னப்பா இவ்வளவு லேட்டா வர? சீக்கிரமா வை வை. அப்படியே அப்படியே அப்படியே. ஓகே. போயிட்டு வா. மீரா, மீரா, மீரா. என்னது 3 கோணி மூட்டை? நம்ம வீட்ல பூஜை ஏதோ பண்ண போறேன்னு சொன்னியே, அதுக்கு தான் இதெல்லாம். கோணி மூட்டைக்கு உள்ள என்னடா? என் ஃப்ரெண்டுக்கும் அவன் தம்பிக்கும் ஒரு தென்னந்தோப்பு விவகாரத்துல பிரச்சனை. பஞ்சாயத்துல சொல்லிட்டாங்க, மரத்துல இருக்க காயெல்லாம் அண்ணனுக்கு, கீழே விடுற காயெல்லாம் தம்பிக்குன்னு. அவங்க அண்ணன் டக்குன்னு ஆளை விட்டு மொத்த காயும் பறிச்சுட்டான். எல்லாத்தையும் என்ன பண்றது? எனக்கு 3 கோடி கொடுத்தான், கொண்டுட்டேன். அறிவு இருக்கா? நம்ம 3 பேருக்கும் சட்னிக்கு 1/2 மூடி தேங்காய் இருந்தா போதும். இவ்வளவு தேங்காய் எதுக்கு? ஓசியில கிடைச்சா வாங்கிட்டு வந்துடுறதா? மீரா, பூஜைக்கு வரவங்களுக்கு தினம் ஒரு காய் வச்சு கொடு, சந்தோஷமா கொண்டு போவாங்க. மீரா, மாதவன் சொல்றது கரெக்ட். பூஜைக்கு வரவங்களுக்கு மட்ட தேங்காய் கொடுத்தா ரொம்ப விசேஷம். ஆமாமா, இப்போ நமக்கு தேங்காய் செலவு மிச்சம் தானே. நாம செலவு பண்ணி தான் பூஜை பண்ணணும். ஃப்ரீயா கிடைக்குதுன்றதுக்காக இதெல்லாம் பண்ணக்கூடாது. சரி சரி, மூட்டையெல்லாம் எடுத்துட்டு வாங்க. உள்ள எவ்வளவு தேங்காய் இருக்குன்னு எண்ணி பார்ப்போம். மீரா, இதுல கிட்டத்தட்ட 150 காய் இருக்கு. ஓகே, அந்த பக்கம் வைங்க. இதுவும் அதே மாதிரி தான் பாரு. இருங்க, காய் பார்க்கலாம். நல்ல ஓகேவா? வைங்க வைங்க. நெக்ஸ்ட். கொஞ்சம் பெரிய தேங்காய் இருக்கும் போல இருக்கு. மீரா, என்ன இது? அநியாயமா இருக்கு. தாத்தா, உங்களுக்கு தெரியுமா? 3 கோடி மூட்டை கொண்டு வந்தது நீ. இப்போ எங்கிட்ட கேக்குறியா? மீரா, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. எந்த வேலையை நீ உருப்படியா பண்ணிருக்க? மரியாதையா இந்த மூட்டையை எங்கிருந்து எடுத்துட்டு வந்து அங்க கொண்டே போடு. மீரா, நான் டைரக்டா தோப்புல இருந்து வாங்கல. குன்றத்தூர் மெயின் ரோட்ல நில்லு, நான் கோணி மூட்டை அனுப்புறேன், நீ யூஸ் பண்ணிக்கோன்னு அந்த அண்ணன் கேரக்டர் சொன்னா.
சொன்ன மாதிரியே மீன்பாடி வண்டியில ஒருத்தன் வந்தான் 3 கோழி முட்டையும் அங்கேயே இறங்கினான். ஐயா குடுக்க சொன்னாருன்னு சொன்னான். நான் ஆட்டோல ஏத்தி வீட்டுக்கு கொண்டு வந்துட்டேன். எந்த கதையும் எனக்கு தேவையில்லை. மரியாதை இதை எடுத்துட்டு போயா. மீரா, ஏதோ குப்பையா இருந்தா வெளியே கொண்டு போய் கொட்டலாம். இது டெட் பாடி, எங்க கொண்டு போய் கொட்டுறது? போற வழியில போலீஸ்காரனை புடிச்சா என்ன பண்றது? ஏண்டா இந்த கோழி முட்டையில உங்ககிட்ட கொடுத்தானே, அவனை முன்ன பின்ன பாத்திருக்கியா? இல்ல. அப்புறம் எதுக்காக அவங்ககிட்ட மூட்டையை வாங்கினேன்? அந்த அண்ணன் போன் பண்ணா, மாதவா மூட்டை வந்துச்சான்னு கேட்டான். ஆமான்னு சொன்னேன். ஆல் தி பெஸ்ட்னு சொன்னான். ஆடா பாலா போன பாவி, ஆளை கொண்டு கோணில போட்டு அதை ஒருத்தன் கொண்டு வந்து கொடுத்துருக்கான். ஆல் தி பெஸ்ட்னு சொல்லிருக்கான். அதை நீ வாங்கிட்டு வந்திருக்கிறியே. மீரா, அந்த அண்ணனோட போன் நம்பர் என்கிட்ட இருக்கு. ஐயோ, அப்புறம் என்ன யோசனை? முதல்ல போனை போடியா. The subscriber cannot be reached at the moment. ஐயோ, நாட் ரீச்சபிள்னு வருது. புரிஞ்சு போச்சு. காலி பண்ணவன கை கழுவிட்டு அவன் மொபைலை தூக்கி போட்டு அவன் ஓடிட்டான். செத்தவனை சுமந்துட்டு நீ வந்திருக்க. நானே குழப்பத்துல இருக்கேன். மாறி மாறி என்ன டார்ச்சர் பண்ணாதீங்க. மீரா, இதை நாம உடனடியா போலீஸுக்கு தெரிவிக்கணும். இல்லைன்னா நாம உடனே நம்ம தோலை உரிச்சிருவாங்க. இந்த ஆள் பண்ண கூத்துக்கு போலீஸுக்கெல்லாம் போக வேண்டியது இருக்கு. தானா போன் அடிக்குது. எல்லாத்துக்கும் பயந்து போய் ரியாக்ட் பண்ண எப்படி? முதல்ல போன் எடு. ஹலோ. அந்த டெட் பாடியை பத்தி போலீஸ் கிட்ட சொல்லணும்னு நினைச்சா மாதம் உயிரோட இருக்க மாட்டாங்க. அத உங்க வீட்டு தோட்டத்திலேயே போச்சு. மீறி ஏதாவது செஞ்சீங்க? ஐயோ, ஹலோ ஹலோ, போனை வச்சுட்டா. என்னம்மா, என்ன சொன்னாங்க? அந்த டெட் பாடியை பத்தி போலீஸுக்கு சொல்லக்கூடாதான். வீட்டு தோட்டத்துல புதைக்கிறதா. அப்படி மீறி செஞ்சா அதான் நிக்குத, அதை கொன்றுவானா. குடும்பத்தோட அழிச்சிருவானா. யார் பேசுனது? பிளாக்மெயில் பண்றவன் அவன் போனு அட்ரஸ் எல்லாம் கொடுப்பானா? ஐயோ, மட்ட தேங்காயோட மண்டையை போட்டவனை கொண்டு வந்து என்ன இப்படி மாட்டி விட்டுட்டாயா? ஒண்ணு என்ன பண்ணும்? ஐயோ, உயிரோடு இருக்கிற மனுஷன மாதிரியே ஹால்ல உட்கார்ந்துட்டு இருக்கானே. மீரா, நல்லா யோசிச்சு பார். நம்ம புதைக்கணுமா? அது நம்ம வீட்டு தோட்டத்துல. அதுக்காக ஆவி போன மனுஷனை ஹால்ல உட்காத்தி வச்சு அழகு பார்க்க சொல்றீங்களா? டே மாதவா, மறுபடியும் குழி தோன்றா. பாடி உள்ள இறக்கிடுவோம். வெட்டியானோட வேகமா இருக்கீங்களா தாத்தா? தாத்தா, ஒரு இன்ச் டேப் கொண்டு வாங்க. அவனை அளந்து பார்த்துட்டு 6க்கு 3 6க்கு 2 தெரிஞ்சிட்டு குழியை தோண்டுவோம். ஏன் ஒரு அடி அதிகமா வெட்டினா குறைஞ்சு போயிடுவீங்களாக்கோ? செத்த வந்தா கையை காலை நீட்டிட்டு படுக்கட்டுமே. அதுல என்ன கணக்கு? வாங்க தாத்தா. தாத்தா வாங்க. இங்க வேண்டாம். இங்க அங்கேயும் வேண்டாம். இங்க இங்க இங்கேயும் வேண்டாம். தாத்தா இங்க இங்க இங்கதான். இங்க இங்க இங்க. என்ன தாத்தா? இந்த மாதவன் கால்ல கடப்பாரைய போட்டம்மா. ஆலமரத்து வேறு மாதிரி காலை வச்சுக்கிட்டு இவ்வளவு பக்கத்துல வந்து நிக்கணுமா? சீக்கிரம் சீக்கிரம் சீக்கிரம். ஒண்ணுல புதுசா ஒரு செடி வாங்கணும், அதான் குழி தோண்டிட்டு இருக்கோம். ராத்திரியில தோண்டுனா ராட்சசா வந்து படுத்துப்பா. சரி, நீங்க போங்க, நான் பாத்துக்கிறேன். ஐயோ, பக்கத்து வீட்டுக்காரி பாத்துட்டா. அவ சரியான வாயாடி. நம்ம நைட்ல குழி தோன்றத ஊர் பூரா சொல்லிடுவா. மீரா, ஒரு ஐடியா. இந்த டெட் பாடியை பக்கத்து வீட்டுக்காரி வீட்டு வாசல்ல வச்சா எப்படி? பண்ணுனதெல்லாம் பத்தாதா? இந்த டெட் பாடியை வச்சுக்கிட்டு ஊர் பூரா சுத்தணுமா? வந்து தோல வா. ஹலோ அருணா, நான் அவசரமா வெளியில போயிட்டு இருக்கேன். ஐயோ இல்ல, நீ வர நேரத்தில் நான் இருக்க மாட்டேன். சரி வரியா? சரி வா வா. ஐயோ என்னங்க என்னங்க? மீரா, பாடி டிஸ்போஸ் பண்ணிட்டியா? வயிற்றுச்சல கலப்பாதியா? என் ஃப்ரெண்ட் அருணா வரேன்னு சொல்லி ஃபோன் பண்ணா. வரட்டுமே, அது என்ன இருக்கு? அறிவு இருக்கா? இதை இங்க வச்சுட்டு அவ இங்க வந்தா 1008 கேள்வி கேப்பா. ஐயோ, போன கணக்குறான். இவனை எங்கேயும் கொண்டு போக முடியாது. புரியுது. நம்ம எப்படியாவது இதை கொஞ்சம் சாட்சி வைப்போம். வந்தா சமாளிச்சுக்கோ. வாங்க சரி வா. வாங்க. அண்ணே, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுங்க. ஓகே. காலெல்லாம் பிடிக்க வேண்டியதா இருக்குது. ஐயோ, தலை போகுது. பொணமா இருந்தா அடங்கிருக்கானா பாரு. அங்க படாரியா இருப்பான் போல இருக்கு. அட பண்ணாடா, ஓ பொண்டாட்டி அங்கேடா இருக்க. சாஞ்சு சாஞ்சு விடுறியா? பண்ணாடா பண்ணாடா. ஐயோ ஏன்டா பந்து மாதிரி துள்ளுற?
மீரா வாருனா இப்பதான் வர்றியா? ஆமா ஆமா இவரு யாரு? ஏன் பெரியப்பா? என்ன மீரா நீ பெரியப்பாங்கற, உன் வீட்டுக்காரர் சித்தப்பாங்கறாரு? கரெக்ட் தானே, அவர் சித்தப்பான்னு தான் கூப்பிடுவாரு. ஏன்னா ஏன் பெரியப்பா இவர் அப்பாவோட சின்னவர், அதனால அவர் சித்தப்பான்னு கூப்பிடுறாரு. ஆனா நான் என் பெரியப்பாவை எப்பவுமே பெரியப்பான்னு தான் கூப்பிடுவேன். ஏன்னா எங்க அப்பாவோட எங்க பெரியப்பா பெரியவர், அதனால பெரியப்பான்னு தான் கூப்பிடுவேன். குழப்பமா இருக்கே. கிளம்புறீங்களா? என்கிட்ட இருக்கிற 500 ரூபாய் செல்லாதுன்னு சொல்லிட்டான். அதான் உன்கிட்ட 500 ரூபாய் கடனா வாங்கிட்டு போலான்னு வந்தேன். அத போன்ல சொல்லிருக்கலாம்ல. நானே கொடுக்குறேன். இந்த அருணா. ஏமிரா இந்த சித்தப்பா பெரியப்பா பேச மாட்டாரா? அவரு ஒரு காலத்துல பேசிட்டு இருந்தாரு, ஆனா இப்ப பேசுறத நிப்பாட்டிட்டாரு. மறுபடியும் அவர் பேசினாருன்னா நீங்க அலறிடுவீங்க. ஏன்? இல்ல அவரு எப்பவுமே சான்ஸ்கிரிட்ல தான் பேசுவாரு. ஏன்னா அது உனக்கு புரியாதுல்ல, அவரு ரொம்ப படிச்சவரு. அந்த புக்கெல்லாம் எடுங்களா, இதெல்லாம் அவர் படிச்ச புக்குங்க தான். ஓ அதான் இப்பவும் படிச்சுட்டே இருக்காரா? ஆனா பேப்பர் எங்க இருக்கு? அவரு மேல பார்த்து படிச்சிட்டு இருக்காரு. அது அவரு டெக்னிக்கே அதானே. அவர் எப்பவுமே பேப்பரை கீழே படிச்சுட்டு அந்த நியூஸ் கரெக்டா இருக்கான்னு மேல பார்த்து யோசிப்பாரு. கீழே படிப்பாரு மேல பார்ப்பாரு, கீழே படிப்பாரு மேல பார்ப்பாரு, கீழே படிப்பாரு மேல பார்ப்பாரு. நீ எப்ப கிளம்புற? glad to meet you sir. ஐயோ மீரா என்ன மீரா உன் பெரியப்பா சித்தப்பாக்கு கொஞ்சம் கூட மேனர்ஸே தெரியாதா? இல்ல நீ தப்பா நினைச்சுக்காத, அவர் ஒய்ஃப் போய் 20 வருஷம் ஆச்சு. அதுக்காக வீட்டுக்கு வந்தவங்க மேல இப்படிதான் சாயறதா? கொஞ்சம் சொல்லி வை மீரா. சொல்லி வைக்கிறதா? நிமித்தி வச்சாலும் திரும்ப திரும்ப சாஞ்சிட்டு தான் இருக்காரு. சரி நான் வரேன் மீரா. அருணா பணத்தை நீ மெல்ல கூடாது, பணத்தை நீ மெல்ல கூட போயிட்டாளா? பொறுக்கி கம்னாட்டி பொம்பளை காண்டவனா அப்படி சாயிரானே. அட பண்ணாடா. மீரா மீரா என்ன தாத்தா? எங்கம்மா அந்த டெட் பாடி? அதோ அங்க பாருங்க. புது வாட்ச்மேன் தூங்கிட்டு இருக்கான்னு பாக்குறவங்க எல்லாம் நினைச்சுக்குவாங்க, யாருக்கும் சந்தேகம் வராது. எப்படியோ 2 நாள்ல அது அழுகி நாரிடும், காக்காவோ கழுகோ கொத்திட்டு போயிரும். கலக்கிட மீரா. மீரா அப்படியே தத்ரூபமா வாட்ச்மேன் மாதிரியே உட்கார்ந்துட்டு இருக்கான். அவ உட்கார்ந்துருக்க போச பாத்தியா? மீரா ஐயோ எங்க போயிடுச்சு? என்னாச்சுன்னு தெரியலையே. ஐயோ எங்க போயிடுச்சு? நீங்க எங்க இருக்க பாருங்க தாத்தா. எங்க போச்சு தெரியலையே. அந்த பக்கம் பாருங்க. இங்க எங்க இருக்குமா? தாத்தா நீங்க அந்த மரத்துக்கடியில பாருங்க. எங்க போச்சு? நீ இல்லையா? இந்த பக்கம் பாருங்களேன். கழுகு கொத்திட்டு போயிடுச்சா? என்ன பண்ணுறீங்க? காக்கா ஏதாவது மரத்துல போடுறீங்களா? இல்லையே. ஐயோ இங்க ஐயோ என்னது? செத்தவ எழுந்து நடந்து வரா. உங்க வீட்டு வாசல்ல உட்காந்துருக்கும் போதே வெயில் பட்டு மயக்கம் தெளிஞ்சிருச்சு மேடம். மயக்கமா? ஆமாமா, பணம் கொடுக்கல் வாங்கல் தகராறுல ஒரு 5-6 பேர் சேர்ந்து எனக்கு மயக்கூசி போட்டு அடிச்சிட்டாங்க. அந்த மயக்கம் 4 நாளைக்கு இருந்துச்சு. அந்த சமயம் பார்த்து நீங்க வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இந்த ஆளை யாருமா உங்க வீட்டுக்கு கொண்டு வந்தது? ஓஹோ, தேங்காயை நியாயமா தான் ஒருத்தர் கொடுத்துருக்காரு. வண்டியில கொண்டு வந்தவங்க ஒரு மூட்டை தேங்காயை எடுத்துக்கிட்டு கோணியில இருந்த இவரை கொடுத்துட்டு உங்களை குழப்பிருக்காங்க. ஆமா இன்ஸ்பெக்டர். அவங்கள அடையாளம் காட்ட முடியுமா? சரியா ஞாபகம் இல்ல. பாருங்க தாத்தா. வண்டி நம்பராத ஞாபகம் இருக்கா? இல்ல சார். சரி நீங்க என் கூட வாங்க, குற்றவாளிகளை கண்டுபிடிக்கிற வரைக்கும் என் கூட இருக்கணும். சார் ஆபீஸ் இருக்கு சார். நீங்க கூட்டிட்டு போங்க சார். புத்தி இல்லாத மனுஷங்க கொஞ்ச நாளைக்கு புழல் ஜெயில இருந்தா தான் சரியா வரும். நீங்க இவருக்கு என்னமா வேணும்? இது சம்சாரம். நல்ல ஃபேமிலி. வாயா. வாங்க தாத்தா. பாத்தீங்களா, அனாதையா கிடக்கிற மூட்டையோ பையோ எதுவா இருந்தாலும் போலீஸுக்கு சொல்லணும்னு படிச்சு சொன்னாலும் நாம யாரும் அதை கண்டுக்கிறதே இல்லைங்க. அலர்ட்டா இருந்தாதான் இந்த உலகத்துல வாழ முடியும். அசால்ட்டா இருந்தா ஏதாவது பிரச்சனையில கண்டிப்பா மாட்டுவோம். என்ன நான் சொல்றது சரியா? Savaş Mira